ஒரு அரசர் 1000 குழந்தைகளுக்கு ஒரு விதை கொடுத்தார். ஒரு வருடத்திற்குப் பிறகு அவர்கள் செடிகளை கொண்டு வரச் சொன்னார். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் வெறுமையான குடுவையுடன் வந்தான். அந்த சிறுவன்தான் இறுதியில் வென்றான். அது எப்படி நடந்தது? அதை தெரிந்து கொள்ள வாக இப்போ இந்த சுவாரஸ்யமான கதைக்குள் செல்லலாம். த ஹானஸ்ட் சீட். ஒரு காலத்து பெரிய செழிப்பான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் அரசர் வீரசேனன். அவர் மிகவும் நீதிமானும் அறிவாளியுமான அரசர். அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் அரசர் ஒரு விஷயத்தைப் பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார். அவருக்கு வயது ஆகிவிட்டது. எனக்குப் பிறகு இந்த நாட்டை யார் ஆட்சி செய்வார்கள் என்று அவர் அடிக்கடி யோசிக்கத் தொடங்கினார். அவருக்கு ஒரு மகன் கூட இல்லை. அரசரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் என் வாரிசை பிறப்பால் தேர்வு செய்ய வேண்டாம். நேர்மையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு குழந்தையை தேர்வு செய்ய வேண்டும். அதனால் அவர் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தார். அரசர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நாட்டிலுள்ள அனைத்து குழந்தைகளும் அரண்மனைக்கு வரவேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுக்கப்படும். அதை நட்டு வளர்த்து ஒரு வருடத்திற்குப் பிறகு என்னிடம் கொண்டு வர வேண்டும். யார் நல்ல செடியை வளர்த்திருக்கிறார்களோ அவர்களிலிருந்து நான் என் வாரிசை தேர்வு செய்வேன். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நான் தான் அடுத்த அரசனாகப் போகிறேன் என்று பல குழந்தைகள் கனவு கண்டனர். அந்த நாட்டில் அருண் என்ற ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவனும் உழைப்பாளியும். அவன் தாயுடன் மட்டும் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருண் இந்த அறிவிப்பை கேட்டதும் மிகவும் உற்சாகப்பட்டான். அம்மா, நாமும் அரண்மனைக்குப் போகலாம் என்றான். அம்மா சிரித்தார். நிச்சயம் போகலாம். ஆனால் நினைவில் வை, எதையும் நேர்மையாக செய். அடுத்த நாள் அருண் அரண்மனைக்குச் சென்றான். அங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்தனர். அரசர் அனைவருக்கும் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். அருணும் தனது விதையை கவனமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்தவுடன் அருண் ஒரு நல்ல குடுவையை எடுத்தான். அதில் நல்ல மண்ணை போட்டான். பிறகு அந்த விதையை மெதுவாக நட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் அந்தச் செடியை மிகவும் அன்புடன் கவனித்தான். நீர் ஊற்றினான். சூரிய ஒளி வரும் இடத்தில் வைத்தான். ஆனால் ஒரு வாரம் சென்றது. செடி வரவில்லை. 2 வாரங்கள் சென்றது. இன்னும் ஒன்றும் வரவில்லை. 1 மாதம் கடந்தது. ஆனால் மண்ணிலிருந்து ஒரு சிறிய முளையும் வரவில்லை. அருண் மிகவும் கவலையாக இருந்தான். அம்மா, ஏன் என் விதை முளைக்கவில்லை என்று கேட்டான். அம்மா அமைதியாக சொன்னார். நீ உன் கடமையைச் செய்தாயா? ஆமாம் அம்மா. அப்படியானால் கவலைப்படாதே, முயற்சி செய். இதே நேரத்தில் நாட்டின் மற்ற குழந்தைகள் அனைவரும் செடிகளை வளர்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் வீட்டில் அழகான செடிகள் வளர ஆரம்பித்தன. சிலருக்கு பூக்கள் வந்தன. சிலருக்கு பெரிய செடிகள் வளர்ந்தன. அருண் அதை பார்த்து மேலும் கவலையாக இருந்தான். என்னுடைய விதை மட்டும் ஏன் வளரவில்லை? அவன் பலமுறை மண்ணை மாற்றிப் பார்த்தான். அதிக கவனமாக நீர் ஊற்றினான். ஆனால் ஒரு சிறிய முளையும் வரவில்லை. 1 வருடம் முடிந்தது. அனைத்து குழந்தைகளும் தங்கள் செடிகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு செல்லத் தயாரானார்கள். சிலரின் செடிகள் மிகவும் அழகாக இருந்தன. பெரிய இலைகள், அழகான பூக்கள். அருண் மட்டும் வெறுமையான குடுவையை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் சோகமாக இருந்தான். அம்மா, என்னிடம் செடி இல்லை. நான் எப்படி அரண்மனைக்குப் போவேன் என்றான். அம்மா மெதுவாக சொன்னார். நீ செய்தது உண்மைதானே? ஆமாம். அப்படியானால் அதையே எடுத்துக்கொண்டு போ. அருண் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் எல்லா குழந்தைகளும் அரண்மனைக்கு வந்தனர். அவர்கள் கொண்டு வந்த செடிகள் மிகவும் அழகாக இருந்தன. அருண் தனது காலியான குடுவையை பிடித்து நின்றான். அவன் மிகவும் வெட்கப்பட்டான். என்னை எல்லோரும் சிரிப்பார்கள் என்று அவன் நினைத்தான். அரசர் ஒவ்வொரு குழந்தையிடமும் செடிகளைப் பார்த்தார். மிகவும் அழகு, நன்றாக வளர்த்திருக்கிறாய் என்று பாராட்டினார். ஆனால் அரசரின் முகத்தில் சந்தோஷம் தெரியவில்லை. அவர் மெதுவாக அருண் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அருண் தலை குனிந்து நின்றான். அரசர் கேட்டார், உன் பெயர் என்ன? அருண், அரசே. உன் செடி எங்கே? அருண் நடுங்கிக் கொண்டு சொன்னான். அரசே, நான் விதையை நட்டேன். தினமும் நீர் ஊற்றினேன். ஆனால் அது முளைக்கவே இல்லை. அவன் மிகவும் பயந்தான். அரசர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் சிரித்தார். அவர் உயர்ந்த குரலில் அறிவித்தார், இந்த நாட்டின் அடுத்த அரசன் அருண். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர்.
அவரிடம் செடி கூட இல்லை என்று அனைவரும் பேச ஆரம்பித்தனர். அரசர் அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொன்னார். பிறகு அவர் உண்மையை சொன்னார். நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அவை வெந்த விதைகள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசர் தொடர்ந்தார். நீங்கள் அனைவரும் புதிய விதைகள் வைத்து செடிகளை வளர்த்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த சிறுவன் மட்டும் உண்மையை மறைக்கவில்லை. அவர் அருணை பார்த்தார். நேர்மை ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம். இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டியது நேர்மையான ஒருவரே. அதனால் அரசர் அருணை தனது வாரிசாக அறிவித்தார். அருண் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொண்டான். நேர்மை எப்போதும் வெற்றி பெறும். உண்மையை சொல்லுவது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் உண்மை பேசும் மனிதர்களை உலகம் எப்போதும் மதிக்கும். கதையின் நெறி. நேர்மைதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். நேர்மை சில நேரங்களில் தோல்வி போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் அதுதான் உண்மையான வெற்றியைத் தரும். அருண் போல நீங்கள் நேர்மையாக இருப்பீர்களா? விதை முளைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படிப்பட்ட நன்னெறி கதைகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.